அன்பானவர்களே, 101 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய விசுவாச ஜெபத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவரை பாடுகிறதை பற்றி அவர் பேசுகிறார். அவருடைய இரக்கத்தை, நியாயத்தை குறித்து பாடுகிற பாடல். அவரை கீர்த்தனம் செய்வதை பற்றியும் அவர் பேசுகிறார். மேலும் சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். I will behave myself wisely in a perfect way. பாருங்களேன், I'll behave myself wisely in a perfect way. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மை இல்லாமல் போயிடுதுங்க. வீட்டில் தானே, மனைவிட்ட தானே, பிள்ளைகள்கிட்ட தானே, கணவன்கிட்ட தானே, சர்ச்சில் தானே, இது இந்த வீட்டில் தானேன்ற பழக்கம் அப்படி நேராக சேர்ச்சுக்கு வருது. சர்ச்சில் தானே, பாஸ்டர்கிட்ட தானே, இந்த விசுவாசி தானே என்று அனைத்தையும் ஒரு விதமான சிந்தனையோடு அணுகுவது, அது உத்தமமற்ற வழி என்று நாம் பார்க்கலாம். விவேகமாய் நடப்பேன், விவேகம் இல்லாமல் நடப்பது. இந்த இடத்துல பாருங்களேன், உத்தமமான வழி, விவேகமாக நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்களேன், பலரும் மற்ற வீடுகளுக்கு ரொம்ப உத்தமமாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு ரொம்ப குட் சூப்பருங்க அவர். ஆனால் வீட்டில் கொஞ்சம் சிரிப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் அண்ணன், பா, உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் வீட்டம்மா, வா ரொம்ப நல்லவங்க, அப்பா, வீட்டில் இருக்கவங்க சிரிப்பாங்க. அப்படியா, என் பிள்ளையா, எங்கள் வீட்லையா? ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தமமும் இருக்காது. என் வீட்டிலே உத்தமமாய் நடப்பேன். நண்பர்களே, அன்பானவர்களே, கவனியுங்க, உத்தமம் மிக முக்கியங்க. இன்டெகிரிட்டி வீட்டில் ஆரம்பிக்கணும். அந்த வீட்டில் பெர்ஃபெக்ட் ஹார்ட் இருக்கணும். ஒரு பரிபூர்ண ஒரு உத்தம இருதயத்தில் குடும்பத்தில் நடந்து கொள்ளணும் எல்லாரோடும். அப்போது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும், பெற்றோர் பிள்ளைகள் உறவு சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் உறவுகள் சிறப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சி பொங்கும். பணமோ பொருளோ குணமோ எல்லாவற்றிலும் உத்தம இருதயம் இருக்கணும். அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு நான் நடப்பேன். இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவாராக. ஆமென். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்